இருக்க சீக்கிரம் அக்கா போயிட்டு வரேன். சாப்பாடு 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 ஏய் நில்றே சீக்கிரம் இங்க போடு பாத்து செல்வி செல்வி யாரு அண்ணா வாங்கண்ணா. இருக்கட்டும்மா. சரி எங்கம்மா பணம் வாங்கினீங்க? வாங்கிக்கிட்டே இருக்கீங்க, என்னைக்கா திருப்பி கொடுத்துருக்கீங்களா? வட்டி மட்டும் தான் கொடுக்குறீங்க, அசல் அந்த 1 லட்சம் என்னைக்கு தான் தர போறீங்க? கொடுத்துட்றேண்ணா. எங்க கொடுக்குறீங்க? உங்க அப்பா அம்மா வாங்கின கடனை நீ ஏத்துக்கிட்ட, நான் தரேன்னு சொன்னேன்ல, என்னைக்கா கொடுத்துருக்கியா? கொடுத்துட்றேண்ணா. உங்களுக்கே தெரியும்ல, குடும்பத்தையும் பார்த்துட்டு அக்கா தங்கச்சி படிக்க வச்சிட்டு இருக்கேண்ணா. அதனால தானே கொஞ்சம் கஷ்டம். இப்போ கூட சின்னவளுக்கு காலேஜ் ஃபீஸ்க்கு உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாருன்னா இருக்காங்க? என்னம்மா நீ வாங்கின கடனை இன்னும் கொடுக்கல, திருப்பி திருப்பி கடன் கேட்குற. ஏதோ உன் தங்கச்சி படிப்பு செலவு பண்றக்காண்ட தர்றோம், அது இப்ப இல்ல, வீட்டுல போய் 2 நாள் கழிச்சு அம்மாட்ட வாங்கிக்கோங்க சரியா? சரி. அப்புறம் ஒரு தங்கச்சிக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிய, பாவம் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ண போறீங்க? வாய் இல்லாத பிள்ளை இல்லைண்ணா, அவளுக்கும் சேர்த்து வச்சுட்டு தானே இருக்கேன். ஏன்னா ஊர்ல யாரையும் நம்ப முடியல, கொஞ்சம் சூதானமா பழச்சுக்கோங்க சரியா? சரிங்கண்ணா. சரி வீட்டுல வந்து நான் சொன்னேன் அம்மாட்ட வாங்கிட்டு போங்க. சரி. கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க பாருங்கம்மா சரியா? கொடுத்துட்றேன். ஏண்டா அக்கா, நான் தான் இங்க வந்து வேலை செய்யறேன்னா நீ எதுக்கு வந்து இங்க வேலை செஞ்சு கஷ்டப்படுற? அக்கா படிப்புக்கு நீ உதவி பண்றியா? கவ்யா, என்னமாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஸ்மார்ட் போன் இருக்கு, என்கிட்ட மட்டும் இந்த டைப் போனை தந்து விட்டுட்டீங்க. எல்லாரும் இதை பார்த்து என்ன கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. எனக்கும் ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுங்க. இப்படி திடீர்னு கேட்டா நான் என்னடா பண்ணிட்டோம் அக்கா? சரி, அது எவ்வளவு இருக்கும்? அது இருக்கு ஒரு 20, 30, அதுக்கு மேலேயுமே இருக்கு. அவ்வளோ காசா? காவியா, அவ்வளோ காசு அக்கா கிட்ட இல்லடா. ஏதோ என்னால முடிஞ்சது 5000 10,000 ரெடி பண்ணி தரேன், அதை பண்ணி என்ன வாங்கிக்கிறியா? 5000 10,000 அதுல எல்லாம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கா? எனக்கு 30,000 போன் வாங்கி கொடு. இவ வேற தண்ணிய வேணா ஒண்ணு போடி. இதுக்கே இப்படி யோசிக்கிற? இதுல காலேஜ் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸ், லேப் ஃபீஸ் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி அக்கா பாத்துப்ப? அது வந்து
இல்லக்கா அதெல்லாம் செட் ஆகாது, நான் காலேஜ் விட்டு நின்றுறேன். என்னம்மா இப்படி சொல்ற? இது உன்னோட கால் கொலுசு தானே? எனக்கு வேணாம், கொண்டு போ. அக்கா இது பத்தாதக்கா, உங்ககிட்ட இருக்க காசையும் சேர்த்தே கொடு, அப்பதான் வாங்க முடியும். சரிம்மா. உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? அம்மா நீ பெரிய மனுஷானதுக்கு உனக்கு ஆசாசியா காலில் போட்டுது, அது அதை எடுத்து அக்கா கொடுத்துட்டே உனக்கு என்ன பண்ணுவ? ஓ, அக்கா நல்லா படிச்சா பின்னாடிக்கு உன்னை என்ன நல்லா பார்த்துப்பான்னு சொல்றியா? இல்ல வேணா நீ சாப்பிடு. செல்வி நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கத்த. அம்மா அப்பா இருந்தப்ப நான் வந்தது, அதுக்கப்புறம் என்னால வர முடியல. இருக்கட்ட பரவாயில்ல. வரணும்னு வந்திருக்கையா? அப்படியா? யாருக்கத்த? யாரு? உனக்கு தான், வீட்டுக்கு மூத்தவ நீ தானே. எனக்கா? எனக்கு இப்ப எதுக்கத்த கல்யாணம் எல்லாம்? நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா இவங்களெல்லாம் யார் பாத்துக்கிறது? உனக்கு வயசாகிக்கிட்டே போகுது இல்லம்மா, உன்னோட வாழ்க்கையும் பாக்கணும்ல. என் வாழ்க்கைன்னு எதுவும் தனியா இல்லத்த. என் தங்கச்சிங்களோட வாழ்க்கை தான் என் வாழ்க்கை. நடுவுலவ படிச்சிட்டு இருக்கா. இவளை பத்தி உங்களுக்கே தெரியும். இவ நான் இல்லாம எங்கேயுமே போறதில்லத்த, என் கூடவே தான் இருக்கா. அவளையும் நல்லா படிக்க வச்சுட்டு இவ வாழ்க்கையும் நான் பாக்கணும்ல அத்த. உங்க அப்பா அம்மா இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. சரி, நடுவுல வந்தால அவளுக்கு பேசி முடிச்சிருவோமா? அவ படிச்சிட்டு இருக்காத்த, இன்னும் படிப்பு முடிக்கல. படிச்சுக்கிட்டு இருக்காளா? ஆமாத்த, நாங்க 2 பேரும் சேர்த்து அவளை படிக்க வச்சிட்டு இருக்கோம். அவ நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனத்த, அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கல்யாணம் எல்லாம் பண்றதா இருக்கும். நீ ஏன் கஷ்டப்படுறியன்னு உன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொன்னேன். நீ ஏன் இப்படி சொல்லிட்ட? இனிமே நான் என்ன செய்ய? சரி நான் வாரேன், பாத்துக்க. எப்படி இருந்த குடும்பம்? அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுனால இந்த குடும்பம் இவ்வளவு கஷ்டப்பட்டு. என்ன வீடு சாத்தியா இருக்கு, இன்னும் அக்கா வரலையோ? மணி ஆயிடுச்சு, இன்னும் அக்கா வரவே இல்லை. பஸ்ல இறங்கி நடந்து வந்துட்டு இருப்பான்னு சொல்றியா? இன்னும் வரலையம்மா. காவியா வேற இன்னும் காலேஜ் முடிச்சுட்டு வரவே இல்லையே. ஏன் இவ்வளோ நேரம்? எப்பவுமே சீக்கிரம் வந்துருவாள், இன்னைக்கு ஏன் வரவே இல்லை?
என்னம்மா என்ன 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 தலைகாண கடியில இருந்துச்சா? என்ன இருக்கு? அக்கா என்னை மன்னிச்சிரு அக்கா. என்னோட தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு நான் ஒன்னே சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்குது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. காலேஜில் வசந்தன்னு ஒரு பையனை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ பார்த்துக்கிறத விட என்னை அவன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். நான் அவன் கூடவே போயிடுறேன். என்னை தேடாதீங்க. ஐயோ அக்கா, காலேஜ்ல ஒரு பையனை லவ் பண்ணலாமா? அவங்க கூட போறேன்னு சொல்லி எழுதியிருக்காமா. இல்லம்மா, உண்மையிலே அதுதான் எழுதியிருக்கான். அவன் நம்மள எல்லாரையும் மோசம் பண்ணிட்டு போயிட்டாமா. எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம், இப்படி ஏமாத்திட்டாலே. நம்ம அக்கா நல்லா படிச்சு நம்ம 2 பேரையும் நல்லா பாத்துக்குவான்னு சொல்லி இப்படி நம்மளை விட்டு போயிட்டாலேம்மா. ஐயோ, உன்னை நல்லா பாத்துக்கிறத விட அவளை தானே ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு அவ கேட்கறதுலாம் வாங்கி கொடுத்து உனக்கு நான் எதுவுமே சேர்த்து வைக்கலையம்மா. கடைசியில இப்படி பண்ணிட்டாலே அவ. ஐயோ, நீ என்ன நல்லா பாத்துக்கிறியா? ஐயோ, நீ எதுக்கடி இங்க வந்த? அக்கா என்னை மன்னிச்சிருக்கா. விடுடி, விடு, போடி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப இந்த மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கியா? அடி பாவி, நாங்க உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். எங்க நம்பிக்கை இப்படி சுக்குநூறா போட்டு உடைச்சிட்டியே. நீ சந்தோஷமா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தாண்டி இத்தனை வயசாயி எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்காமே வாழ்ந்த. கடைசியில என்னையும் ஏமாத்திட்டல நீ. உன்னெல்லாம் உங்களை ஏமாத்திட்டு போனதுக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சுக்கா. நான் யாரை நம்பி போகணும்னா அவன் என்ன நடு ரோட்ல நிறுத்திட்டான்க்கா ஏமாத்தி. அக்கா அவன் என்ன விரும்பல அக்கா. என்கிட்ட இருக்க நகை பணத்தை தான் அக்கா விரும்பியிருக்கான். அதுவே எனக்கு இப்பதான்க்கா தெரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு என்ன நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டான்க்கா. என்ன மன்னிச்சிருக்கா, என்ன ஏத்துக்கோக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. ஐயோ பாத்தியடி, நீ இவ்வளோ தூரம் பண்ணிய உன் மேல அவ எவ்வளோ பாசமா இருக்கான்னு சொல்லிட்டு நீ நல்லா படிச்சு முன்னேறணுன்றதுக்காக அவ இந்த சின்ன வயசுல என் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு உனக்காக காசு கொடுத்தாடி. கடைசியில அவ்வளவு கூட நீ நினைச்சு பார்க்காம ஏமாத்திட்டல. எல்லாம் ஒரு மனுஷியா. இதுக்கப்புறம் நீ வீட்டு பக்கமே வராது. தயவு செஞ்சு எங்கேயாச்சும் போயிடு. நீ வா, நீ வா. உனக்கு அவளை பத்தி தெரியாது. நீ அவ கூட இருந்தா அவ உன்னையும் சேர்த்து கெடுத்துருவா. நீ வா. நீ இதுக்கப்புறம் அவ கூட சேர்ந்து நம்மளால இருக்க முடியாது. நீ வா, வா, வான்னு சொல்லல. இனிமேல் ஒண்ணு விட்டு அக்கா போக மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. நீ எதுக்கு அவளை கூட்டிட்டு வர? அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. நான் இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ண மாட்டேங்க்கா. நான் நல்லா படிச்சு உன்னையும் பாப்பாவே ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்க்கா. நீ நினைச்ச மாதிரி ஆயிடுவேன்க்கா. மன்னிச்சிருக்கா.